தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் சார்பாக உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். கள விவரங்கள். வணக்கம். கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டமே தற்போது சீர்குலைந்து காணப்படுகிறது. பொதுமக்கள் அனைவருமே தற்போது துயரத்திலிருந்து மீள முடியாத ஒரு சோகத்தில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டமே கனமழையின் காரணமாக, வெள்ளப்பெருக்கின் காரணமாக அனைத்து இடங்களிலும் தங்கள் வீடுகளுக்குள் தண்ணீர் வந்து தற்போது எந்த பொருளையும் எடுக்க முடியாமல், மீட்க முடியாமல் தற்போது நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களை அந்த துயரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக பல்வேறு நிறுவனங்கள், அதே போல பல்வேறு அமைப்புகள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் என பல்வேறு அவர்களுக்கு நேரடியாக சென்று உதவிகள் வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் அவர்களுக்கு உதவுவதற்காக தற்போது தனியாக பணியாளர்களை நியமித்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிராமமாக சென்று பொதுமக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கி வருகிறார்கள். கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு 25,000 உணவுப் பொட்டலங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல தொடர்ச்சியாக பிஸ்கட், பால், போர்வை என நிவாரணப் பொருட்களும் ஒவ்வொரு கிராமங்களுக்காக சென்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டமே தற்போது மிகப்பெரிய மீளாத ஒரு சோகத்தில் இருக்கிறது. அந்த அளவுக்கு பொதுமக்களுடைய வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் துயரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் என அமைப்புகள் சார்பில் பல்வேறு உதவிகள் அவர்களுக்கு நேரடியாக சென்று வழங்கி வருகிறார்கள். அந்த வகையிலே தற்போது ஸ்டெர்லைட் நிறுவனம் நேரடியாக மக்களை சந்தித்து அதற்கான பணியாளர்களை போட்டு தொடர்ச்சியாக மக்களுக்கு தற்போது உதவிகளை வழங்கி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.